இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா சர்க்கரை நோய் பற்றி தான். அது ஏன் இப்போ நிறைய பேத்துக்கு வருது, அதுவும் இளம் வயசுலேயே வருது. ஆனால் நான் டாக்டர் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை தான் சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா செல்லு பார்த்துட்டே இருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்றதே தெரியாமல் போயிடுது. செல்லு பார்க்குறது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் கூட டைமு காலையில் 8:00னா 8:00 சாப்பிடணும், நைட்டு 8:00னா 8:00 சாப்பிடணும், லஞ்சில் வந்துட்டு 1:00 சாப்பிடணும். சரிங்களா? எப்படி சாப்பிடணும்? மார்னிங் ராஜா மாதிரி சாப்பிடணும். சாப்பாடு 2 வகை பொரியல் கீரை இப்படி சாப்பிடணும். மத்தியானம் மந்திரி மாதிரி, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா, டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க நைட்டு தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி செல்லெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 11 மணிக்கு இல்லைன்னா 10:30 மணிக்கு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப பசிக்கும், ஃபுல் லோட் ஆகிடுது வயிறு. அப்படி ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே ஜீரணிக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாதனால நைட்டு ஃபுல்லாக அந்த மிஷினுக்கு ஒர்க் கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு சத்து கிடைக்காது. அந்த சத்துக்கள் எல்லாம் சும்மா மாதிரி ரத்தத்தில் வந்துட்டு கலக்கும்போது அது சர்க்கரையாக மாறிடுது. இது மாதிரி தான் வந்துட்டு சர்க்கரை வர்றதுக்கு அதிகமாக காரணம் இருக்குது. நிறைய ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நிறைய சாப்பிட்றாங்க. 10 மணிக்கு மேலே, அதாவது நம்ம ஒரு மிஷின் வச்சுருந்தோன்னா அதுக்கு ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த டைம் என்ன நைட்டு ஃபுல்லாக அது ரெஸ்ட் எடுக்கும். நம்ம ஒரு 8 மணி 7:30 8:00 சாப்பிட்டோம்னா 2 மணி நேரம் லைட்டான ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் ஜீரணம் வச்சுட்டு அதுவும் நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கும். ரெஸ்ட்டு கொடுக்குன்னா எப்படி, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் அகற்றக்கூடிய வேலைகள் வந்து செய்யும். அதுதான் அதுக்கு ரெஸ்ட்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்காம 11 மணிக்கு நல்லா பரோட்டா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அந்த மிஷின் இதையே பார்த்துட்டு இருந்தால் மற்ற விஷயத்தில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் எப்படி ரத்தத்தில் இருக்கிறது இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணும். அப்போ என்ன செய்யும், ஜீரணிக்க ரொம்ப கஷ்டம். அதிகமாக ஹெவி ஒர்க் கொடுத்து அந்த மிஷின் வேலை செய்வோம். அப்படி செய்யும்போது அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் சர்க்கரையாக மாறி ரத்தத்தில் கலக்கும்போது நம்மளுக்கு சர்க்கரை நோய் வந்துடுது. சரிங்களா? இது வந்து டாக்டராக நான் சொல்ல கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ நம்ம நம்ம டைம் ஃபாலோ பண்ணிக்கணும். மார்னிங் 8:00, மதியம் 1:00, நைட்டு டின்னர் 8:00 முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரு. மீதி ஒர்க்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல பார்க்கும். நம்ம அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் அது அதோட வேலையை செய்யும். 11 மணிக்கு மேலே தயவு செஞ்சு செய்யாதீங்க. சரியா?